இப்போ எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு, கல் உப்பு போட்டுட்டேன். அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கணும். நான் ஒரு ஜக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து சோம்பு போட்டு பொரிக்கணும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து சோம்பு போடுறேன். சோம்பு பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை எடுத்து அதில் ஊற்றிக்க வேண்டியதுதான். இது வந்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அதாவது கொஞ்ச நேரம் இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிரும். ஏன்னா இது வந்து சீக்கிரமாக கட்டியாயிடும். எல்லா பருப்புமே வந்து நம்ம பச்சையாக அரைச்சி அப்படியே ஊற்றுனதுனால. இது நல்லா கொதிச்சதுன்னா பச்சை வாசனை போகிற அளவு கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பாம்பே சட்னி ரெடி ஆகிடும். பார்த்தீங்களா, நல்லா கொதிக்குது. நல்லா பச்சை வாசனையும் போயிடுச்சு. வாசனையும் நல்லா சூப்பராக இருக்குது. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவிக்கலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி. இது வந்து இட்லி தோசைக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்கும். வாசனையாகவும் இருக்கும். எத்தனை தோசை இட்லியை வச்சாலும் நல்லா ருசிச்சு சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச குழம்பு இதுதான், பாம்பே சட்னி தான்.